தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் மகன் அமைச்சராகின்றார். முன்னாள் முதலமைச்சர் மகன் அமைச்சராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கர்நாடகாவில் 2023ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. அப்போது ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி முதல் 2.5 ஆண்டு காலம் சித்தராமையா முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் சிவகுமார் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என உடன்பாடு செய்யப்பட்டது. ஆனால் 3 ஆண்டுகள் ஆகியும் சித்தராமையா பதவி விலகவில்லை. காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு இந்த தகவலை கொண்டு போனார் சிவகுமார். காங்கிரஸ் கட்சி உத்தரவின்படி சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்தார். தற்பொழுது கர்நாடக மாநில முதலமைச்சராக சிவகுமார் இன்னும் ஒரு சில நாட்களில் பொறுப்பேற்க உள்ளார். அவரது அமைச்சரவையில் பதவி விலகிய முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா அவருடைய மகன் யதீந்திரா அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவதாக ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார் என்று சித்தராமையா மகன் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் பதவியை தான் எதிர்பார்க்கவில்லை என்று கூறியுள்ளார். தனக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார் என்று கூறியுள்ளார். எந்த துறை கொடுத்தாலும் தனக்கு மகிழ்ச்சியே என்று தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் வாரிசு அரசியல் ஆரம்பமாகியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் மகன் அவருக்கு பதிலாக அமைச்சராகிறார். இளைய தளபதி என்று சொல்லலாம். அடுத்து முதலமைச்சருக்கான போட்டியில் அவர் வருவார். தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா மகன் யதீந்திரா அமைச்சராக பொறுப்பேற்கின்றார்.